கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. தம்ப்நெயிலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நோவா காலத்துல தேவன் ஏன் இந்த உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலை பார்க்க போகிறோம். இதை குறித்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு ஸ்டடி பண்ண போகிறோம். அருமையானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். அப்போ நோவா காலத்துல வெள்ளத்தால் ஆண்டவர் இந்த உலகத்தை ஏன் அடித்தார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு பர்பஸ் உண்டு. அதை குறித்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிக கவனமாக 1-4 வரைக்கும் இருக்கிற வியாக்கியானங்கள், தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன சம்பவம் நடந்தது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதன் விளைவாகத்தான் 5ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, 5ஆம் வசனத்தை படிக்கிறேன். மனுஷுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டார். அப்பொழுதுதான் மனஸ்தாப்படுறார். ஐயோ, ஏன் தான் மனுஷனை படிச்சோமோ என்று சொல்லி மனஸ்தாப்பட்டு பிற்பாடு தான் நோவா கிட்ட ஆண்டவர் பேசுறார். பேடை செய்யபடி செய்கிறார். நீங்கள் குடும்பமா 8 பேர் பேடைக்குள்ள போங்கள், ஜோடி ஜோடியாக மிருகங்களை பறவைகளை சேர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி நான் 40 நாட்கள் வெள்ளத்தை வரவழைத்து இந்த உலகத்தை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ 5ஆம் வசனத்துல தான் ஆண்டவர் அதை ஸ்டார்ட் பண்றார். அதாவது மனஸ்தாப்படுறார், ஏன் தான் நான் மனுஷனை படிச்சனோ என்று சொல்லி. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு என்றால் 1-4 வரைக்கும் நான் படித்து பார்த்தால் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த சம்பவம் தேவனுடைய உள்ளத்துல ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கி, ஏன் தான் இந்த மனுஷனை படைச்சோமோ என்ற அளவுக்கு அவர் அந்த எக்ஸ்ட்ரீம்ல போய் பிறகு உலகத்தை ஆண்டவர் அடித்தார். என்ன நடந்திருக்கும், என்ன நடந்தது ஆக்சுவலா நம்ம பார்ப்போம்னால், ஃபர்ஸ்ட் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படிச்சு பிறகு அதனுடைய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சத்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். அருமையானவர்களே, மனிதர்கள் பூமியில பெருக தொடங்கின சமயத்துல ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம் என்றால், தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை ரொம்ப அழகா இருக்கிறாங்க என்று கண்டு அவர்களோடு கூட தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். 4ஆம் வசனத்தை சேர்த்து நான் படிக்கிறேன் பாருங்க. அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர், இவங்கள வேற மனுஷ குமார்த்திகளோட கூடுகிறதுனால இவர்களுக்கு அவர்கள் பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான் ஆனார்கள். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும்னால் இவர்களும் ராட்சதர்களா இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து இந்த 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் வியாக்கியானப்படுத்துவதில் 3 விதமான பைபிள் ஸ்காலர்ஸ் 3 விதமான இன்டர்பிரேஷன் சொல்றாங்க. என்னன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிற தேவகுமாரர் என்ற அந்த வார்த்தை சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வேற யாரும் அல்ல, விழுந்து போன தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 3 காரியத்தை நான் சொல்லுகிறேன், பிறகு எது உண்மை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இவர்கள் தேவகுமாரர்கள் வேற யாரும் கிடையாது, லூசிஃபர் அவனோடு கூட விழுந்து போன தேவ தூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். 2வது வியூ, அதாவது 2வது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சக்தி வாய்ந்த மனிதர்கள், இவர்கள் பலவான்கள் என்று சொல்லுகிறார்கள். 3வது ஒரு வியூ, 3வது ஒரு பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டுமே கிடையாது, இது ரெண்டுமே தவறு. சேத் புத்திரர் அவர்கள் பக்தியில வளர்ந்தவர்கள், அதாவது தேவ பக்தி சந்ததிகள். சேத் புத்திரர் தேவ பக்தி சந்ததிகள். பிறகு காயினுடைய சந்ததி தேவ பக்தி இல்லாத துன்மார்க்க சந்ததி. இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியும் துன்மார்க்க சந்ததியும் இன்டர் மேரேஜ் ஆனதுனால அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான்
இப்படி பலவான்களாய் மாறினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இதுல முதல் காரியம்தான் உண்மையானது. இந்த தேவகுமாரர் என்ற இந்த சொல்ற வார்த்தை வேற யாரும் கிடையாது, விழுந்து போன தேவ தூதர்கள் தான். ஏன் அப்படி உறுதியாக நாம் சொல்ல முடியும் என்றால், மற்ற இரண்டு வியூவில் மற்ற இரண்டு பைபிள் ஸ்காலர் சொல்றது வேதத்துல ஆதாரம் கிடையாது. அதாவது பாருங்க, நான் சொல்றேன் விளக்கமா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். அதாவது இந்த ரெண்டு வியூவில் இந்த ரெண்டு பைபிள் ஸ்காலர் சொல்றது என்னன்னா, ஒன்று சேத் புத்திரரும் பிறகு காயினுடைய சந்ததியும் ஒன்றாய் இணைந்ததுனால அவங்களுக்கு பிள்ளைகள் பெற்றவர்கள் பலவான்களானங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, மனித சந்ததி பிறக்கிறதுக்கு மனிதர்கள் தான் பிறப்பார்கள், சரிங்களா? அங்க ஆஃப் ஸ்பிரிங் என்று சொல்லக்கூடிய அந்த சந்ததிகள் மனித சந்ததியா இருக்க வேண்டும். அப்போ மனித சந்ததியா இருந்தா ஆண்டவர் ஏன் இந்த பூமியை அழிக்க வேண்டும்? ரெண்டாவது பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இவர்கள் சக்தி வாய்ந்த பலவான்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களும் மனிதர்கள் தான். ஆனால் இங்க முக்கியமாய் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த இடத்துல பெருகி கொண்டிருந்த சந்ததி மனித சந்ததி அல்ல, ராட்சத சந்ததிகளா இருந்தார்கள். பாருங்க, அந்த வசனத்தை மீண்டுமாய் நான் படிக்கிறேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களுக்கு பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். அதாவது பலவான்கள் ஆனார்கள் என்றால் இவர்களும் ராட்சதர்களாய் பிறந்தார்கள். அப்ப இந்த ராட்சதர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், தேவகுமாரர் விழுந்து போன தேவ தூதர்கள் மனுஷ குமார்த்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது ராட்சதர்களாய் பிறந்தார்கள். அப்போ இங்க இருக்கிற ஆஃப் ஸ்பிரிங் என்பது சந்ததி என்பது மனித சந்ததி அல்ல, ராட்சத சந்ததிகள் பிறந்து கொண்டிருந்தார்கள், பெருகி கொண்டிருந்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் பார்த்து அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அருமையானவர்களே, இங்க இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளை மீறி பாவம் செய்த சமயத்துல ஆண்டவராகி தேவன் ஒவ்வொருக்கும் சாபத்தை கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தை முதலாவது யாரை சபித்தார் என்றால், சர்பத்தை ஆண்டவர் சபித்தார். அப்படி சர்பத்தை சபிக்கும் போது ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மிக மிக முக்கியமான ஒரு வசனம். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலை நசுக்குவார். அவர் என்ற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன் தலை நசுக்குவார், நீ அவர் குதி காலை நசுக்குவான் என்றார். அதனால்தான் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவருடைய கால்கள் ஒன்றாக வைத்து அவருடைய கால்களிலே ஆணிகளை அடித்தார்கள். அப்போது ஆணி அடித்த சமயத்துல சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்டது என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தை யாருக்கு முதலில் சொல்லப்பட்டது என்றால், வேதம் சொல்கிறது, சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாராம், உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி. இதை அவன் மனசுல வச்சுக்கணும். பாருங்க, இது மனசுல, சாத்தானுடைய மனசுல இது இருந்திருக்கு. அப்போ அவன் பண்றான், அவன் பாருங்க அந்த ஒரு திட்டத்தை போடுறான். என்ன திட்டம்னா, மனித சந்ததி இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா மனித சந்ததி இருந்தா மேசியா பிறப்பார். அதனால்தான் பைபிள்ல சொல்லுது, காயினை வச்சு ஆபேலை கொலை பண்ணிட்டான். ஏன்னா ஆபேல் பக்தி உள்ள சந்ததி இல்லையா? அந்த பக்தி உள்ள சந்ததி பெருகும் போது அதுல இருந்து மேசியா விடுவாரா என்று இவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்றான்னா, காயினை வச்சு காயின் உள்ளத்துல ஏவி ஆபேலை கொன்று போட்டு விடுகிறான். எப்படியாவது மனித சந்ததி அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி. இப்போது 6ஆம் அதிகாரத்துல பிசாசு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுறான். என்னன்னா, மனித சந்ததியே இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். இந்த பூமியில இறங்கி போய் மனுஷ குமார்த்திகளோடு கூடி நாங்கள் ராட்சதர்களாய் பிறக்க போகிறோம், ராட்சதர்களை உண்டு பண்ண போகிறோம் என்று சொல்லி அந்த நாட்களிலே, அதாவது நோவா நாட்களிலே ராட்சதர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி ராட்சதர்கள் பெருகி கொண்டிருக்கிற சமயத்துல தான் தேவனால் அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ராட்சதர்கள் பெருகிவிட்டால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. நம்ம கற்பனைக்கே தெரியாது. ராட்சதர்கள் விட்டால் மனித சந்ததியே இருக்காது. மனித சந்ததி இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்க முடியாது, ரட்சிப்பு ஜனங்களுக்கு கிடைக்காது. அதனால ஆண்டவராகிய தேவன் இந்த ராட்சதர்கள் தொடர்ந்து பெருகக்கூடாது என்ற ஒரே நோக்கத்திற்காக நோவாவை வைத்து ஆண்டவர் நோவாக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து, ஒரு மிஷனை கொடுத்து, ஒரு ஊழியத்தை கொடுத்து, ஒரு பேடை உண்டாக்கு என்று சொல்லி, அந்த பேடையில நீயும் உன் குடும்பமும் 8 பேர் நீங்கள்
பேழைக்குள்ள போங்கள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல மிருக ஜீவன்களை பறவைகளை போங்கள் என்று சொல்லி, இந்த செய்தியை உலகமெங்கிலும் சொல்லு என்று சொல்லி, யாரெல்லாம் அந்த பேழைக்குள்ள வராங்களோ அவங்க காப்பாற்றப்படுவார்கள் என்பதாகவும் நோவா அந்த நாட்களிலே நீதியை பிரசங்கித்தார் என்று புதிய ஏற்பாடுல பேதுரு சொல்லுகிறார். அந்த வசனத்தின் மூலமாய் நோவா 120 வருஷம் பிரசங்கித்தார் என்று சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் ஒருவரும் பேழைக்குள்ள வரவில்லை. கடைசியில் ஆண்டவர் கதவை அடைத்தார். கதவை அடைத்து 40 நாட்கள் மதகுகள் திறவண்டது. 40 நாட்கள் விடாமல் மழை பெய்து பெருவெள்ளத்தால் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் ஆண்டவர் அடித்து போட்டார். அருமையானவர்களே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸ் வந்து விட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபார்மேட் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க, முற்றிலுமாய் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறதான எல்லா சாஃப்ட்வேரை அழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா இன்சர்ட் பண்ணுவாங்க, புதுசா சாஃப்ட்வேரை உண்டாக்குவாங்க. அதே போலதான் பிசாசு ஒரு வைரஸ் கொண்டு வந்தான். என்ன வைரஸ்னா ராட்சதன் என்ற வைரஸ். அந்த ராட்சதனை பிறக்க வைக்கணும், மனித சந்ததி இந்த பூமியில இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு அவன் செய்ய ஆரம்பித்தான். அப்படி ஆண்டவர் அதை பார்த்து எப்படி ஃபார்மேட் பண்றாரோ அதே போலவே இந்த பூமியை, இந்த உலகத்தை, வெள்ளத்தை அனுப்பி ஆண்டவர் கம்ப்ளீட்டா ஃபார்மேட் பண்ணி அழிச்சு ஒரு குடும்பத்தை மாத்திரம், நோவா குடும்பத்தை மாத்திரம், ஒரு பக்தி உள்ள சந்ததியை மாத்திரம் தேர்ந்தெடுத்து அந்த பக்தி உள்ள சந்ததி மூலமா தான் இந்த உலகத்துல மேசியா வர வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்தை அடித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆனால் தன் வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் தேவன் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்பதை இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்கிறோம். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவார். God bless you.